ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் பிராண்டை சேர்ந்த ஃபோஸ்மேட் அப்படிங்கிற ஒரு பெயின்குழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பெயின்குழியாகவும் செயல்படும், அதே நேரத்தில் பூச்சிக்குழியாகவும் செயல்படும். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எத்தியான் 50% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது எம்எல்சிவேபிள் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த பூச்சிக்குழியை வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணியில் வந்து வெள்ளை நிறமாக தோன்றும். நெக்ஸ்ட் இது பயன்படுத்த மூலமா என்னென்ன பெயின்களை அளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய செம்பெயின்களாக இருக்கட்டும், இல்லைனா எல்லோ மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய மஞ்சள் நிற பெயின்களாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பெயின்களையுமே நம்ம எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலுமே அந்த பெயின்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சில சாரஞ்சம் பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் இந்த ஃபோஸ்மேட் பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்தி என்னென்ன சாரஞ்சம் பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிப்ஸ், அதாவது வால் பெயின்களை அழிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃப்ளைஸ், அதாவது வெள்ளை ஈக்கள் அழிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரிட்டில் பீட்டில் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கச்சை வண்டுகள் அழிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். 2 ml அப்படிங்கிறது வந்து பெயின்கள் அதிகமாக பரவக்கூடிய சூழலில் பயன்படுத்தலாம். இது பெயின்கள் இப்போ தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு, அதாவது இப்போ தான் ஓரிரு இலைகளில் ஓரிரு பெயின்கள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml பயன்படுத்தலாம், அதுவே போதுமானது. அண்ட் இதை பயன்படுத்த மூலமா பெயின்களில் முதிர்ச்சி அடைந்த முட்டையிடக்கூடிய பெயின்களும் அதே நேரத்தில் முட்டையிலிருந்து பொரிஞ்ச சிறிய சிறிய பெயின்களும் அழியும். அண்ட் இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நான் சிஸ்டமேட்டிக், அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய பூச்சிகள் பெயின்கள் மட்டும் தான் அழியும். அண்ட் அதே நேரத்தில் இது வந்து ரெசிடுவல் ஆக்ஷனாக ஒர்க் ஆகும், அதாவது இது வந்து இலைகளில் ஊடுருவி இதெல்லாம் வேலை செய்யாது. இருந்தாலும் கூட இலைகளுக்கு மேற்புறம் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ப்ரே பண்ண மருந்தோட ஒரு சின்ன கோட்டிங் வந்து திருப்பி இந்த சாரஞ்சம் பூச்சிகளோ இல்லைனா பெயின்களோ அந்த இடத்துக்கு வரும்போது அழியக்கூடும். அண்ட் இந்த ரெசிடுவல் ஆக்ஷன் வந்து செகண்டரி தான், ப்ரைமரி வந்து கான்டாக்ட் தான். ஸோ ரெசிடுவல் ஆக்ஷன் வந்து 100% வேலை செய்யாது, ஆனால் கான்டாக்ட் வந்து 100% வேலை செய்யும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஃபோஸ்மேட் பயன்படுத்தும் பட்சத்தில் கீழேருந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவு சிலிக்கான் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோ இல்லைனா வேறு ஏதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோ கலந்து பயன்படுத்துங்க. அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோட அளவு வந்து அந்த பிராண்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவு கட்டாயமாக பயன்படுத்துங்க, அப்போ தான் மேக்ஸிமமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவு பெயின் பரவல் இருந்துச்சாலும் சரி இல்லைனா ஆரம்ப நிலையில் இருந்துச்சாலும் சரி நீங்கள் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு குறைந்தபட்சம் 1 வாரம் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதிகபட்சம் பெயின்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி உடனே பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை பெயின்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா 1 வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் முடிஞ்ச அளவு 2 ஸ்ப்ரே பயன்படுத்துங்க. 3வது ஸ்ப்ரே போகும்போது ரெசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 3வது ஸ்ப்ரேக்குள்ளே அழிஞ்சிரும். அப்படி அழியாத பட்சத்தில் வேறு எந்த ஒரு பெயின்குழியாவது மாற்றி பயன்படுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகளிலூடையும் சரி பூஞ்சானங்களிலூடையும் சரி நுண்ணுச்சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 850 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிலையை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிலையோட பேரே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கோலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.